இன்று முதல் ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் வாகன பதிவுச் சான்றுகள் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் பதிவுச் சான்றிதழ் ஆகியவை தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நேரடியாக ஆர்டிஓ அலுவலகங்களின் வாயிலாக வழங்கப்பட்டு வந்த நிலையில இன்று முதல் அனைத்து ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் பதிவுச் சான்றுகள் விரைவு அஞ்சல் மூலமாக மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் எனவும் எக்காரணம் கொண்டும் விண்ணப்பதாரர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வாகன் மற்றும் சாரதி மென்பொருள்ல அலைபேசி எண் மற்றும் முகவரி ஆகிய இரண்டும் தவறாக குறிப்பிட்டிருந்தால் அத்தகைய தேர்வுகளில் பதிவுச் சான்றுகளும் ஓட்டுநர் உரிமைகளும் விரைவு அஞ்சல் மூலமாக டெலிவரி செய்யப்பட மாட்டாது எனவும் அத்தகைய தபால்கள் மீண்டும் ஆர்டிஓ மற்றும் பகுதி அலுவலகங்களுக்கு தபால் துறையால் டெலிவரி செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுவிடும் எனவும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் அத்தகைய தேர்வுகளில் வாகன் மற்றும் சாரதி மென்பொருளில் சரியான முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை பதிவு செய்வதற்கு உரிய விண்ணப்பம் மற்றும் கட்டணம் செலுத்தி அவ்விரு விவரங்களும் திருத்தம் செய்யப்பட்ட பின்னரே ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவுச் சான்று ஆகியவற்றை விரைவு அஞ்சல் மூலமாக அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த நேர்வுகளில் விண்ணப்பதாரர் ஆர்டிஓ மற்றும் பகுதி அலுவலகங்களை அணுகினால் கூட அவருக்கு உரிய சான்று வழங்கப்பட மாட்டாது என இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விண்ணப்பதாரர் வெளியூர் சென்றிருந்தாலோ அல்லது வீடு பூட்டப்பட்டிருந்தாலோ அவரது ஓட்டுநர் உரிமம் அல்லது பதிவு சான்று தபால் துறை மூலமாக டெலிவரி செய்யப்படாமல் திரும்ப பெறப்படும் எனவும் தொடர்ச்சியாக விண்ணப்பதாரர்கள் மீண்டும் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் அவர்களிடம் மேற்கொண்டு சான்றுகளை ஒப்படைக்க மாட்டாது எனவும் எனவே விண்ணப்பதாரர்கள் உரிய மதிப்பில் அஞ்சல் வில்லைகளை ஒட்டப்பட்ட சுய முகவரியிட்ட தபால் உரையை கொண்டு அதன் மூலமாக மீண்டும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கி இந்த தபால் மூலமாக அந்த ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தவறான முகவரியோ அல்லது அலைபேசி எண்ணையோ விண்ணப்பதாரர் மென்பொருளில் பதிவேற்றம் செய்திருந்தால் அதற்கு விண்ணப்பதாரரே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் எனவே பொதுமக்கள் இந்த சேவையை பெறுவதற்கு தங்களுடைய உண்மையான முகவரி மற்றும் தங்களுடைய அலைபேசி எண்ணை மட்டும் ஓட்டுநர் உரிமம் பதிவுச் சான்றிதழ் விண்ணப்பங்களில் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருக்கிறது. மாறாக இடைத்தரகர் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் முகவரியை அலைபேசி எண்ணையோ குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு உரிய ஓட்டுநர் உரிமம் தகுதிச் சான்று தற்காலிகமாக முடக்கம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக போக்குவரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இன்று முதல் அனைத்து ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் பதிவுச் சான்றிதழ் ஆகியவை விரைவு அஞ்சல் மூலமாக மட்டுமே அனுப்பி வைக்கப்படும் எனவும் எனவே விண்ணப்பதாரர்கள் சரியான முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை அளித்தல் அவசியம் எனவும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.